அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். சிஆர்டி டிவியில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வருது பிக்சர். அது என்ன கம்ப்ளைண்ட்? நம்ம இந்த டிரான்சிஸ்டர் தான் கம்ப்ளைண்ட்டு. அந்த டிரான்சிஸ்டரை சேஞ்ச் பண்ணியாச்சு. BF422 டிரான்சிஸ்டர், இது நெக் பேஸில் வர்ற டிரான்சிஸ்டர். இதை மாற்றியாச்சுங்க. மாற்றி நெக் பேஸில் வோல்டேஜெல்லாம் ஓரளவு செக் பண்ணியாச்சு. வோல்டேஜ் எல்லாம் நார்மல் தான். 154 வோல்ட் வருது. ஸ்விட்சிங் வோல்டேஜ் அது வருது 1.25. செகண்ட் டிரான்சிஸ்டரில், தேர்டில் 157 வோல்டேஜ், இதில் 0.5 வோல்டேஜ் வருது. இதில் 184 வோல்டேஜ் வருது. 184 வோல்டேஜ் இதில் ஸ்விட்சிங்கில் 14 மில்லி வோல்ட்டு தான் வருது. இந்த டிரான்சிஸ்டரை சேஞ்ச் பண்ணியாச்சு. சேஞ்ச் பண்ணி பிக்சரு ஓகே தான், பட் ஆனால் இந்த நெக் பேஸை மாற்றிடுறது நல்லது. ரொம்ப அடி வாங்கியிருக்கு நெக் பேஸ். ரொம்ப ட்ராக்கெல்லாம் கட் பண்ணி ஜாயின் போட்டிருக்காங்க. அது வேகமாக திரும்பி ரெடி பண்ணி கொடுத்தாலும் அது சீக்கிரமாக கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அதனால் அது புது போர்டு மாற்றிடல, இல்லை சேம் நெக் பேஸு நம்மக்கிட்ட இருந்ததுன்னா அதே மாதிரி. நம்மக்கிட்ட ஒரு வேறு நெக் பேஸ் இருந்தது, அதை கஸ்டமருக்கு மாற்றி கொடுத்தாச்சு. இந்த நெக் பேஸில் பார்த்தா 4 வயர் தான் வரும். இது ரொம்ப ஏதோ சில கிட்டுக்கு தான் இப்படி வரும். இதில் இந்த ஐகே லைனா 8 வோல்ட் லைனில் வராது. மற்ற கிட்டலாம் பார்த்திங்கன்னா 5 வயர் வரும். RGB 8 வோல்ட் வரும். சில இதில் கிரவுண்டு வரும். வித் கிரவுண்டோட 5 வயர் வரும். சில இதில் ஐகேன்னு ஒரு லைன் வரும். RGB வித் ஐகே அந்த லைன், அந்த மாதிரி 5 வயர் வரும். இந்த கிட்டில் பார்த்தா இதில் 4 வயர் தான் வரும். நெக் பேஸ்க்கு 4 வயர் தான் வரும். RGB 8 வோல்ட் வராது. RGB வித் கிரவுண்டோடு வரும். இதே சேம் நெக் போர்டு இருந்ததுன்னா மாற்றிடலாம், இல்லைன்னா புதுசு கூட வாங்கி மாற்றிடலாம். மாற்றிட்டா நல்லது. இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு மதர் போர்ட்லேருந்து RGB வோல்டேஜ் கரெக்டாக வருதான்னு பார்க்கணும். பார்த்தோம்னா அதில் 1.5 to ஒரு 2 வோல்ட்டு கிட்ட வரலாம் ஐசியிலேருந்து. இதில் பின் நம்பர் பார்த்தோம்னா 44, 45, 46. இந்த ஐசியிலேருந்து இந்த 3 பின்லேருந்து அவுட்புட்டு நமக்கு வருதான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். மதர் போர்டில் 3 டிரான்சிஸ்டர் இருக்கும். அந்த டிரான்சிஸ்டர் சுவிட்சிங் ஆகி பேஸ் போர்டுக்கு வரும். அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அப்புறம் நெக் பேஸில் செக் பண்ணி பார்க்கணும். வோல்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக வருதுன்னா ஓகே, அப்போ நெக் பேஸில் தான் கம்ப்ளைண்ட். இப்போ இந்த நெக் பேஸை நம்ம மாற்றி செக் பண்ணி பார்க்கலாம். இந்த நெக் பேஸு சேம் மாடல் தான், ஆனால் இது கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்க. நம்மக்கிட்ட இருந்தது ஆல்ரெடி நம்ம வேற ஒரு கிட்டில் இருந்து கழட்டி போட்டிருக்கோம். நம்ம நெக் பேஸ் போட்டு கொடுத்தோம்னா கொஞ்ச நாள் ஒரு நல்லா ஓடுனா ஓகே. போட்டோடனே எதுவும் திரும்பியும் ரிப்பீட் கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா நம்ம தான் திரும்பியும் பார்த்து கொடுக்கணும். அதுக்கு நமக்கு தான் டைம் வேஸ்ட்டு. அது கொஞ்சம் நேரம் டைம் பார்க்காம நம்ம திருப்திக்கு பண்ணி கொடுத்துட்டோம்னா நல்லது. எந்த ஒர்க்கு பண்ணுறப்பையும் ஃபஸ்ட்டு நம்ம சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். நமக்கு இதோ அதோ அப்படின்னு டவுட்டில் வந்துட்டு எந்த ஒர்க்கும் பண்ணி கொடுக்கக்கூடாது. நமக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு இருக்கணும். இந்த கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணி கொடுத்தோம்னா ஓகே, கொஞ்ச நாள் ஓடும், கம்ப்ளைண்ட் வராமல் அது பாட்டுக்கு ஓடும். அப்போ தான் கஸ்டமரும் சாட்டிஸ்ஃபைடு ஆவாங்க. இந்த நெக் பேஸில் சால்ட்ரு பண்ணுறப்போ ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணணும். அதே மாதிரி ட்ரை சால்ட் எது இருந்தால் பார்த்து செக் பண்ணிடணும். ட்ரை சால்ட்ரெல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு எர்த்திங் ஒயர் இருக்கும். எர்த்திங் ஒயரிங் கரெக்டாக எர்த்திங் ஒயரு நல்லா சால்ட்ரு பண்ணணும்.
லைட்டாக பயணக்கூடாது. எர்த்து கேபிள் வந்துட்டு அந்த கிரே கலர் கேபிள் வருது பாருங்கள், கீழே எல்ஓடியிலேருந்து வரும். அந்த கேபிள் சால்ட்ரு பண்ணுறது கிரவுண்டில் நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணணும். லேசாக பண்ணோம்னா அதெல்லாம் வேகமாக டைசால்ட் ஆகிடும். இந்த போர்டில் இந்த பக்கத்தில் நம்ம சால்ட்ரு பண்ணுறதுனால என்ன ஆகும்னா ஒரு பிளாக் கலரில் ஒரு மார்க் விழுகும். அதெல்லாம் பக்காவாக க்ளீன் பண்ணி எடுத்துடணும். நல்லா சுரண்டி க்ளீன் பண்ணிவிட்டு அதில் எதுவும் ட்ரை சால்ட் இருக்கா என்னன்னு பார்த்து அதெல்லாம் நல்லா ரெடி பண்ணி கொடுத்துட்டோம்னா பாட்டுக்கு ஓடும், எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. நம்ம க்ளீன் பண்ணாமல் பழைய நெக் பேஸில் அப்படியே கனெக்டை மட்டும் மாற்றி கொடுக்கக்கூடாது. நெக் பேஸில் வேறு எதுவும் காம்பனண்ட் எதுவும் போயிருக்கா, எதுவும் பிளாக்காக இருக்கா, கருகி இருக்கான்னு பார்த்து போட்டு கொடுத்தோம்னா அதற்கு கொஞ்சம் லைஃப் வரும். பக்காவாக க்ளீன் பண்ணி தின்னர் இருந்தால் தின்னர் போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் தின்னர் போட்டால் தான் அந்த பிளாக் மார்க்கெல்லாம் வரும். டிரான்சிஸ்டர்லாம் பார்த்தோம்னா பக்கத்து நம்ம சால்ட்ரு பண்ணுறதுனால அதெல்லாம் பிளாக் ஆகிட்டு அதோடய ஃபங்க்ஷனிங்கே மால் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் பக்கத்தில் நல்லா க்ளீன் பண்ணிடணும். அதில் சின்னதாக ஒரு கேப் இருக்கும். அங்கே பாருங்கள், ஒரு சின்ன பின்னு போகிற அளவுக்கு தான் டிரான்சிஸ்டருக்கெல்லாம் 3 பின்னுக்கும் இடையில கேப் இருக்கும். அதெல்லாம் பக்காவாக க்ளீன் பண்ணிட்டிங்கன்னா நல்லது, ரிப்பீட் கம்ப்ளைண்ட் வராது. இதெல்லாம் எங்கள் பேஸ் ஃபுல்லாக சால்ட்ரு பண்ணி முடித்தாச்சு. அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ட்ரை சால்ட் இருக்கான்னு பக்கத்தில் நல்லா பார்க்கணும். அதில் வேணால் சால்ட்ரிங்கெல்லாம் ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும், நமக்கு தெரியவே தெரியாது. ரெசிஸ்டர்லாம் ட்ரை சால்ட் இருக்கும் நிறையா. அதெல்லாம் பார்த்து பொறுமையாக பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா பாட்டுக்கு செட் ஓடும், லைஃப் வரும். இந்த ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்னால நமக்கு ரிப்பீட் கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம அதை ரெடி பண்ணி கொடுத்தாலும் நமக்கு ரிப்பீட் கம்ப்ளைண்ட் வரும். அதுவும் நமக்கு வந்து சேரும். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நெக் பேஸை நல்லா சால்ட்ரு பண்ணியாச்சு. கனெக்டர் மாற்றியாச்சு. 2 கனெக்டர் கரெக்டு அந்த பேஸில் இருந்த பேஸ் மாற்றுறப்ப பார்த்து கேர்ஃபுல்லாக அந்த கனெக்டர் 4 பின்னு கனெக்டர்லாம் பார்த்து கரெக்டு பொசிஷனில் வச்சு சால்ட்ரு பண்ணணும். அந்த கனெக்டரை திருப்பி வச்சிட்டோம்னா ஃபுல்லாக அடி வாங்கிடும், பிக்சர் டியூப்பே அடி வாங்கிடும். வோல்டேஜ் மாறி போச்சுன்னா பிக்சர் டியூப் அடி ஆகிடும். பார்த்து ட்ரை சால்டெல்லாம் நல்லா பார்த்துட்டு பாருங்கள், ஃபுல்லாக ட்ரை சால்ட் அடித்தாச்சு. எதுலேயும் ட்ரை சால்ட் இல்லை. அது சால்ட்டிங் கம்மியாக இருக்கிறதுலலாம் அந்த நெக் போர்டில் இருக்கிற அந்த பேஸ் நெக் பேஸ் எல்லாம் நல்லா சால்ட்டிங் அடிச்சிடணும். இப்போ ஃபுல்லாக ட்ரை சால்ட் அடித்து பிக்சர் ஆன் பண்ணி பார்த்தாச்சு. ஓகேங்க, பிக்சர் ஓகே, பக்கா நல்லா கிளியராக பிக்சர் வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்ததற்கு மிக்க நன்றி.